என்னங்க சொல்றீங்க? நம்ம ஷிவானிக்கு கல்யாணமா? அதுவும் அவங்களே சொல்லிருக்காங்களா? இந்த செய்தி தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஷிவாங்கின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே சூப்பர் சிங்கர்ல அவங்க கண்டஸ்டன்டா இருந்தாங்களே அவங்க தானே அப்படின்னு கை காட்டுற அளவுக்கு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு பர்சன். என்னதான் சூப்பர் சிங்கர்ல அவங்க வின்னர் ஆகலைனாலும் அந்த இடத்தை திருப்பி பிடிக்கிறதுக்காக நிறைய ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு அளவுக்கு ஹைபிக்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவில நடந்த ரியாலிட்டி ஷோவான குக்கு வித் கோமாளியில 3 சீசனா கோமாளியா உள்ள இறங்கி அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ பெர்ஃபெக்ட்டா காட்டினாங்க. அதுக்கப்புறம் 4th சீசன்ல பார்த்தா திடீர் நானும் ஒரு குக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க பண்ண குக் ரொம்பவே சூப்பரா இருந்தாலும் 100 இலையில அவங்க ஃபைனல்ஸ்ல அவங்க ஜெயிக்கவே இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஷிவானியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டேலண்டடான பர்சன். ஒரு பக்கம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்குன்னு தனித்திறமையான ஆக்டிங்கும் இருக்கு. முதலா 2022ல டான் படத்துல பிரியங்கா மோகன் அவங்களுக்கு ஃப்ரெண்டா நடிச்சு கியூட்டாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நாய்சேகர் அப்படிங்கிற ஒரு படத்துல நம்ம வடிவேல் சாருக்கு வந்து அவங்களோட டீம்ல ஒரு பர்சனா இருந்து அவங்களோட காமெடி சென்ஸையும் வெளிப்படுத்திருப்பாங்க. இப்படி அவங்க லைஃப்ல ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்க ஒரு பர்சனை பத்தி நிறைய டைம் நம்ம கேள்வி எழுப்பியிருப்போம். சோ அப்படி இருக்கும் பொழுதுதான் எப்ப சிவாங்கி உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்த வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எப்ப நான் சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலும் ஒண்ணு கன்சீவா இருக்காங்க, இல்லையா உங்களுக்கு கல்யாணம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுங்கிற செய்தி தான் இருக்கு. அதே மாதிரி சூழ்நிலையில தான் இப்போ நான் மாட்டிட்டு இருக்கேன்னு மறைமுகமா சொல்லிருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் ஒருவேளை சிவாங்கிக்கு கல்யாணமா, ஓ உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுதுங்கிறதா இப்படி சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ரசிகர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இத பத்தி கண்டிப்பா சிவாங்கி தான் அபிஷியலா ஒரு அப்டேட்ட போடணும். சோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.